9.2 எக்ஸசைஸ் 9.2ல் லாஸ்ட் சம் 10th சம் பார்க்கலாம். கம்பெனி பேக்கேஜஸ் ஓகேவா, இட்ஸ் மில்க் பவுடர் இன் சிலிண்டர் கண்டெய்னர். ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரில் ஒரு மில்க் பவுடர் வந்து ரெடி பண்ணி அதை வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரில் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இதனுடைய பேஸ் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து எவ்வளோ இருக்குது அந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ கம்பெனி பிளேசஸ் எ லேபிள், ஒரு லேபிள் வந்து இதுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறாங்க அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டெய்னர். இஃப் த லேபிள் இஸ் பிளேஸ்டு 2 சென்டிமீட்டர் ஃப்ரம் டாப் அண்ட் பாட்டம், மேலேருந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு கீழே அந்த லேபிள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேப்பு பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி கீழே இருந்தும் 2 சென்டிமீட்டர் விட்டுருந்தாங்க, இதுவும் 2 சென்டிமீட்டர். இந்த இடைப்பட்ட இடத்துல தான் அந்த லேபிள் இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா த லேபிள் இஸ் பிளேஸ்டு ஃப்ரம் டாப் அண்ட் பாட்டம் 2 சென்டிமீட்டர்னால் அடுத்த ஏரியா ஆஃப் த லேபிள் தான் கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் லேபிள். இப்போ இந்த லேபிளும் பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டரை சுற்றி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு தான் ஓகேவா. ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படிங்கும்போது கொடுத்துருக்க டேட்டா படி பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் த லேபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு 2πr/h ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு எல்லாம் தேவையானது இருக்குதா, 2 × 22/7 இது வந்து என்னது சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இது 6 ஆக்கணும்னா 7 சென்டிமீட்டர் ஆயிரும். ஸோ 7 இங்கே ஹச் அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் ஹைட் ஓகேவா. இப்போ இந்த ஹச்சில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஃபுல் ஹைட்டை அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து சிலிண்டரோட ஹைட்டு. நம்மளுக்கு அந்த லேபிளோட ஹைட் அப்படிங்கும்போது டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த 20 சென்டிமீட்டரில் மேலே ஒரு 2 சென்டிமீட்டர் கீழே ஒரு 2 சென்டிமீட்டரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 20 - 4 எவ்வளோ வரும், 16 சென்டிமீட்டரை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ 7 கேன்சல், 44 × 16 தான் ஏரியா ஆஃப் த லேபிள். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாமா. ஸோ 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இவ்வளோ ஏரியா ஆஃப் த லேபிள் தான் இது ஓகேவா. அந்த லேபிளோட ஏரியா 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ சிம்பிள் சம் தான், பட் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த ஃபார்முலாங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டாஸை கரெக்டான யூனிட்டில் எடுக்கணும். இப்போது ஒரு மில்க் பவுடர் அதை வந்து ஒரு சிலிண்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்கங்கும்போது நமக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு தான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ சிலிண்டரோட டயாமீட்டர் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸ், ஏரியா ஃபார்முலா, சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே ஓட்டக்கூடிய லேபிளோட ஏரியா தான் கேட்டிருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். கொஷின் என்னங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏரியா ஆஃப் த லேபிள் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து டயாமீட்டரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அதே டயாமீட்டரில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறாங்க, ஒட்ட போகிறாங்க லேபிளை. பட் அதோட ஹைட் வந்து ஃபுல் சிலிண்டருக்கு மேலேருந்து கீழே வர அவங்க வந்து ஒட்டலை. என்ன பண்ணியிருக்காங்க, மேலேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கீழேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த நடுஸில் மீதி இருக்கிற பகுதியில் தான் நம்ம லேபிள் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஹைட் ஆஃப் த லேபிள், அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ 2πr/h ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து ஏரியா ஆஃப் த லேபிள் கிடைக்குது ஓகேவா. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் 10th சம் ஓகேவா. ரொம்ப ஈஸியானது தான். தேங்க்யூ.